அம்பாள் ராஜராஜேஸ்வரி வசிக்கக்கூடிய அந்த ஸ்ரீபுரத்தில் 25 கோட்டைகள் இருக்குது. அந்த 25 கோட்டைகளை கடந்தாதான் அம்பாளை போய் தரிசனம் பண்ண முடியும். அது என்னென்ன கோட்டை அப்படின்னா, இரும்பு கோட்டை, வெண்கல கோட்டை, தாமிர கோட்டை, ஈயக்கோட்டை, பித்தளை கோட்டை, பஞ்சலோக கோட்டை, வெள்ளிக்கோட்டை, தங்கக்கோட்டை. இந்த வெள்ளிக்கோட்டைக்கும் தங்கக்கோட்டைக்கும் இடையில தான் கதம்பவனம் இருக்குது. இந்த கதம்பவனத்தில் தான் ஷியாமலா தேவி வசிக்கிறா. அப்புறம் புஷ்பராக கோட்டை, பத்மராக கோட்டை, கோமேதக கோட்டை, வஜ்ரரத்ன கோட்டை, வைடூரிய கோட்டை, இந்திரநீல கோட்டை, முத்துக்கோட்டை, மரகத கோட்டை. இந்த மரகத கோட்டையில் தான் வாராகி அம்பாள் பிரகாசிக்கிறா. பவழக்கோட்டை, நவரத்தின கோட்டை, நானாரத்தின கோட்டை, மனோமய கோட்டை, புக்திமய பிராகாரம், அகங்கார கோட்டை, சூரிய பிராகாரம், சந்திர பிராகாரம், சிருங்கார கோட்டை. இந்த சிருங்கார கோட்டையை தாண்டினாதான் அம்பாளுடைய சிந்தாமணி கிரகம், அங்கே சிதக்னி குண்டம், அம்பாளுடைய பஞ்சப்பிரேத மகாமஞ்சத்து மேலே அம்பாள் ராஜராஜேஸ்வரி லலிதா மகா திரிபுர சுந்தரி பிரகாசிக்கிறா.